அவங்க என்கேஜ்மெண்ட்க்கு முந்தின நாள் வரைக்கும் நான் பேசிட்டு தான் இருந்தேன். லைக் எப்படி இருந்தது அதை கேட்குறப்போ? ஒரு ஸ்டேஜில் அம்மா நான் கையை கட் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறேன் சார். அந்த டைமில் எனக்கு எப்படி இருக்குது சார்? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க, பாய் ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி அவன் வெளில ஒரு பொண்ணு கூட சுற்றுறான். அதுக்கப்புறமா நானும் பார்த்தேன். அவளை மீட்டு வரதுக்குள்ள எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்போ இந்த யாமினி கண்ணாடி பின்னால போய் நிக்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? போட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்கு. யாமினிக்கு இந்த பரிசு. இந்த போன்ல இருந்து ஒரு மெசேஜ் போக கூடாது. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நீங்க தான் உங்க காதல பக்கத்துல இருந்து பாத்துருக்கீங்க. காதல் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்து காதலோட பிரேக்கப்பையும் பாத்துருக்கீங்க இல்லையா? நீங்க பார்த்த வரைக்கும் அவர் காதலில் செய்த தவறு என்ன அப்படின்னு நினைக்கிறேன்? பல இருக்குதே, எதை சொல்றது? ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக கொண்டு வந்து மெட்ராஸ்ல விட்டேன். 3 வருஷமா அவனுக்கு கிளாஸ் எடுத்து, அதனால இவளுக்கு மேல படிக்கிறதுக்கு செய்யறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவருக்கு தெரியும். அவங்க கனடாவுக்கு போறதுக்கு தகுதி இல்லாதவொடனே தயார் பண்ணி அனுப்பியும் உன்னை புரிஞ்சிக்காம அவன் வந்து படிக்கிறதுக்கு எல்லா ஒரு சப்போர்ட்டாவும் இருந்து. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க எடுக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியாது இல்லையா? புரியுது அவங்க பண்ண தப்புன்னு என்ன நினைக்கிறீங்க? இவங்க படிக்காம அந்த பையனுக்கு டயத்தை கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? ஆமா, தப்பு. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஒரு சரியான தகுதி இல்லாத ஒருத்தர் ஆளாக்குறேன் பேர் வழின்னு நீங்க உங்க கெரியரை கெடுத்துக்கிட்டீங்க இந்த காதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒருவேளை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அமைஞ்சா அதை செய்யாதீங்கிறாங்க. இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம். பட் ஆனால் நம்ம பார்த்து வளர்ந்தது வந்து சப்போர்ட் ஈச் அதர்ன்றது. அதானே பார்த்து வளர்ந்துருக்கோம். ஒரு பையனை பிடிச்சிருக்கு எனக்கு, ரைட்டா? அவனை நான் நல்ல ஆளாக்க முயற்சி பண்றேன். வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. எனக்கிட்ட அந்த தகுதி இருக்கு அவன் தகுதி ஆளாக்கிறதுக்கு. இருந்தது, ரைட்டு. சரி, 3 வருஷமா அங்க வேஸ்ட் பண்ணிட்டு கனடாவில் போய் அங்க ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத போயிட்டான்ல. மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணலையா? உங்க கெரியர் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? இந்த டைம் வேஸ்ட் நான் ஒத்துக்கிறேன், பட் கெரியர் வைஸ் நான் பேக் எங்கேயும் ஆகல. திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப். என்னோட கெரியர் ஆன் பாயிண்ட் தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. மேபி ஒரு 26, 25ல மேரேஜ் ஆயிருக்கலாம். கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேஸ்ட்னு எதையும் நினைக்கல. அந்த டைம் டிலே தான். மற்றபடி பேசிக்க இப்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அங்கேயுமே அந்த பையனுக்கு நீங்க சப்போர்ட்டிவா அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு இதுல தான் இருப்பீங்களா? இவங்கள திருத்துறதா நம்ம வேலை இல்ல, இதுக்கு தான் நம்மள பெத்து போட்டாங்களா? இல்ல ஒரு செட்டில்டான பையனா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகணும்? ஹானஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவேன் சார், கண்டிப்பா. இஃப் ஐ ஃபைண்ட் த கெப்பாசிட்டி இன் ஹிம். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா சொல்ற மாதிரி செய்ய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கு என்னால ஏதாவது நல்லது கெட்டது சப்போர்ட் பண்ண முடியும்னா நான் அவனை சப்போர்ட் தான் பண்ணுவேன். அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இன்னொரு ரிலேஷன்ஷிப் எனக்கு அமைஞ்சாலும் அந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுப்பேன். அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னா எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா அதை செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் செய்யத்தான் செய்வேன்னு சொல்றாங்க. 4 பேர் சாப்பிட விடணும்னா எதுவுமே தப்பு இல்ல. அது ரைட் சார். இப்ப இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லாத ஒரு பையனை நம்பிட்டேன்ற வருத்தம் இருக்கு சார் எங்களுக்கு. ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுக்க முடியலையே. அது எப்படிமா தெரியும்? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். ஒரு 16 வருஷமா கூட இருந்தவங்க எப்படின்னு தெரியாம எப்படி சார் அப்படிலாம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். அந்த பொண்ணு ரொம்ப கான்சியஸா அவர் ஒரு இடத்துல கூட அவர் டீக்ரேடே பண்ணல. இந்த பின்தானே சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. சரி, நான் கொஞ்சம் ரகடான ஆள். அதாவது அந்த பையன் திரும்பி வருவாங்கற பார்கெயினுக்காக அதை பண்ணல. ஷீ ஹஸ் a respect. உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். ஐயா பேசவே விட மாட்டீங்களா, பேசாம இருக்க மாட்டீங்களா? உங்க மகளே உங்க வீட்டுக்கார ஒரு வார்த்தை அவங்கள பேசிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? விட மாட்டீங்கல்ல? உங்க வீட்டுக்கார எல்லா திறமையும் மிகுந்தவரா? நான் கேக்குறேன். மெல்லவிரசத்துல இருந்து வடபாயசம் வரைக்கும் அவருக்கு அத்துப்படி. எங்க வீட்டுக்கு திறமையான என்ன பெரிய திறமை மிகுந்தவர்? 8 வருஷமா லவ் பண்ணிருக்கு. அந்த பயல அவனுக்கு கட்டி வைக்க முடியல. நீங்க என்ன திறமைசாலியா? அப்புறம் என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? உங்க வீட்டுக்காரர் மட்டும் திறமைசாலியா இல்லையான்னு கேட்டா மூக்கு மேல கோவம் வருதுல. அப்ப அப்படித்தானே அவங்களுக்கு இருக்கும். ஐ ஸ்டாண்ட் வித் யூ. தேங்க் யூ சார். 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. நீ இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனாலும் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஆளா தான் இருக்கணும். நான் சொல்றேன், உங்க பொண்ணோட திருமண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா. நீங்க வேணா பாருங்க. அது எனக்கே தெரியும் சார். தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க, சொக்க தங்கம். இல்ல என்ன தெரியும்? ஏன்னா அவன் எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு அவனை ஆளாக்கிடும். சப்போர்ட்டிங் ஈச்சதுங்கிற நம்புற பொண்ணுங்க நல்ல லைஃப் அமைச்சுப்பாங்க. அவங்க அமையும். தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. அந்த பொண்ணோட காதல் வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த பொண்ணோட கல்யாண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நீங்க என்ன பாத்துக்கங்க, நீங்க வந்து பாருங்க. நான் என்னுடைய புரிதல்ல இருந்து சொல்றேன். காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன? 4 வருஷம் லவ் நான் தான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அவங்க அதை முடிக்கும் போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. நான் பர்சனா நான் வந்து வேற மாதிரி மாறிட்டேன். ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டேன். கால் பண்ணிட்டு இருப்பேன். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுவேன். ரொம்ப கெஞ்சுவேன். இப்படி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிரியே வெக்கமால. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்க போயிட்டு அவங்கள போயிட்டு இல்ல போ அதை சரி பண்ணலாம்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அதை சரி பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் போயிடுச்சு அவங்களுக்கு. என்னால அதை இன்னும் ஏத்துக்க முடியல. போன வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறதுக்கு
நான் ஒண்ணு கிறுக்கேன் இல்ல. என்ன ரீசன், எதனால இது ஆச்சு? பேசிக்கா அவங்க வந்து இல்ல இந்த விஷயம் பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். ஒருத்தவங்ககிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க, நான் பேசிட்டேன். ஒருத்தரோட பேசுறதுக்கு பழகிறதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இல்ல அவங்க போயிட்டாங்க அந்த ஒரு புரிதல் எனக்கு இல்ல. நீங்க டாக்ஸிக் ஆயிட்டே இருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது நான் ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டேன்னு எப்ப ரியலைஸ் பண்ணீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஒரு 8 மாசமா நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, எல்லாருக்கும் கால் பண்ணி இல்ல எனக்கு ப்ளீஸ் கால் பண்ண சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. என்னால அது கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் நானாவே இல்ல அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. எப்படி மீண்டு வந்தீங்க அப்போ? வரல, இன்னும் வரல. வர தெரியல. திரும்ப கை கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆசை இருக்கு, வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். ஒரு மயிரும் இல்ல. வாய்ப்பு இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு நமக்கு? இதுல இருந்து வெளில தான் வந்து ஆகணும். எனக்கு அது வர தெரியல. எந்த பக்கம் வரும்? இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி. யாராவது இந்த பொண்ணை உங்க பொண்ணா நினைச்சு உங்களுக்கு யாராவது வழிகாட்ட முடியுமா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கியோ அப்படி இரு. அதுல லிமிட்டே வேண்டாம். இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துனே இருந்தா இன்னைக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியும்? அதுல ஒரு எண்டு வரும்போது உனக்கு ரியாலிட்டி வந்துடும். அவ்வளவுதான். எல்லாத்துலயுமே இதுதான். நீ ரொம்ப அழுகணுமா அழுதுரு, சிரிக்கணுமா சிரிச்சிரு. அவனை பத்தி நினைக்காத, அதை பத்தி எல்லாம் நினைக்காத. Be happy. Cool down, cool down, cool down. உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய சந்தோஷம் என்ன, அது இன்னைக்கு. அவ்வளவுதான் வாழ்க்கை. உனக்கு என்ன தோணுதோ செய். போ போ. நான் எங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டு ஒரு 8 வருஷமா பிரிஞ்சுதான். லைக் அப்படி சொல்ல வரல, லைக் படிக்கிறதுக்காக இங்க வந்தேன், வேலைக்கு வந்தேன். சோ எனக்கு அவங்களோட அந்த ஹோம் சிக் அப்படின்னு அந்த ஃபீல் இல்ல சார். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. எனக்கு எல்லாமே அந்த பையன் தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. நான் அதை என்ன கம்ப்ளீட்டா நான் இழந்துட்டேன். ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. எனக்கு மேபி அவங்க என்கிட்ட பேசினா இல்ல சரி பண்ணலாம், ஃபோர்ஸ் பண்றது தப்பு ஒருத்தவங்களை, அது எனக்கே தெரியுது. வெளியில வர முடியலையே. ஏன் இது நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் இல்ல, நம்பிக்கையா இருக்க வேண்டிய நேரம். சரி பண்ணிருக்கலாமே இவ்வளவு வருஷம். வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வர முடியாம இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு சோகம் புடிச்சு போயிடும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இப்போ இவங்க சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தையா விழுதா இல்ல ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கா? அவங்க ஏதோ சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இருக்கு. மைண்ட்ல ஏறல. உங்களோட பேசலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல, சாரி சார். நான் ரேண்டமா ரோட்ல அழுதுட்டு போவேன், ரொம்ப நேரம் இங்க தனியா இருப்பேன், ஆட்டோல ஏறி போவேன். ஆட்டோனால எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளவு அழாத, நீ இதை விட உனக்கு பெட்டரா வரும். மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. எனக்கு தெரியும் இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன், எனக்கு அவங்க வரணும், நான் அவங்களை நல்லா பாத்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எனக்கு என்ன இருக்கு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எல்லாமே எனக்கு வார்த்தைகளா தான் வருதுன்னு தவிர எனக்கு அதை ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ண தெரியல சார். யாரும் பேச இல்லைன்னு நினைக்கிறியா? நாங்க வரவா யாராவது வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. இல்லடா, உனக்கு அது ஒரு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீயா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கார்டியனா கூட இல்ல, as a friend நான் வரேன், அவரோட பேசுறேன். நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. அதாவது ஒரு 9 மாசத்துக்கு முன்னால நீங்க டாக்ஸிக்கா ஆனேன்னு சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் முன்னால உங்க முகம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. இப்ப இந்த யாமினி கண்ணாடி போய் முன்னால போய் நிக்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? போட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்கு, அந்த முகமே தெரியல. முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். நீங்க யாரா இருக்க ஆசைப்படுறீங்க அப்போ? சந்தோஷமா போல்டா நான் நினைச்சதை செய்யணும், எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும், பிடிச்சவங்களை நல்லா வச்சுக்கணும். உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. எது தடுக்குது அது அப்போ? நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார். லைக் எமோஷனலா நான் பண்ண மேபி லவ் பண்ணலாம், தப்பு இல்ல. கொலை கூட பண்ணு, ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத. அதுல முட்டாளா இருக்கிறது வந்து நம்ம டிபெண்ட் பண்றது தான் முட்டாள்தனம்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எமோஷனல் அந்த இதுல இருந்து என்னால வெளியிலே வர முடியல. லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். ஒரு இடத்துக்கு வெளியில போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. எனக்கு என்னன்னா சரி பண்ணிருக்கலாமே, சரி பண்ணலாமே, சரி பண்ணா நல்லா இருக்குமே. இப்ப நீங்க சொல்றது யாமினி சொல்ற இந்த கேரக்டர் பெரும்பாலும் யாரா இருப்பாங்கன்னா, ஊர்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, கிராமத்துல சாதாரண வீட்டு பிள்ளையா இருக்கும், அதுக்கு பெருசா எக்ஸ்போஷர் இருக்காது, கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். அந்த பொண்ணு உலகமே புருஷன் தான் நினைச்சு வாழும். அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒன்று அவருக்கு ஆகி போகலாம். ஆனா அந்த கதையெல்லாம் உண்டு. அவர் அப்ராட்ல வர வேலை பார்த்துருப்பாரு, இறந்து போயிடுவாரு, இதெல்லாம் நடக்கும். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? குட் கொஸ்டின். கடந்து போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும். இல்லை என்ன பண்ணுவா? சில பேர் இல்லன்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க. ஒரு 3 மாசம் அழுது தீத்துட்டு உங்களை மாதிரி பயந்து அடிமையால என்னால வாழ முடியாது. முடிய தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு இடுப்புல வேலையை தூக்கி சொருகிட்டு வேலையை அடுத்த பார்க்க ஆரம்பிச்சோம். சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். இங்க எவ்வளவு யாமினிகள் இருக்காங்க. அந்த ரியலைசேஷன் எங்க இருந்து வருதுன்னா அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுல இருந்து வருது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நல்ல பையன். ஐயோ சாமி. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? இன்னொரு வாய்ப்பு கேக்குறீங்களா இல்ல அடுத்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு
அடுத்து என்ன என்னால யோசிக்க கூட முடியல சார். 400 பெரியார் வந்தாலும் முடியாது. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. நான் வந்து அவசரமா கிளம்பி போன மாசம் துபாய்லாம் போயிட்டு வந்தேன். இருக்க முடியல அங்க. ஒரு மாசத்துல கிளம்பி வந்துட்டேன். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும் சார். புஜ்ஜு பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? அவங்க வேலை செய்யற இடத்துல திடீர்னு போய் நின்னுட்டேன். ஓகே, இதே வேற யாரா இருந்தாலும் பாத்துருக்க கூட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த பையனை மீட் பண்ணி நீ இப்பெல்லாம் பண்ணாத. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு அவன் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பேஸ் கொடுத்தான். ஆனா அப்படி ஒருத்தனை துன்புறுத்துறது சரியா? நீங்க பண்றது காதலா சித்திரவதையா? அவனவனுக்கு சந்தோஷமெல்லாம் அவனோட பழைய காதலிய பார்க்காத வரைக்கும் தான். இப்ப அப்படி திருப்போம். நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குத்து வரல, ஏதோ ஒரு ரீசன் இருக்கலாம். இப்ப நீங்க அப்படி சொன்ன பிறகு இதை ஒரு பையன் பண்ணினா அது எவ்வளவு நெருக்கடிக்கு நீங்க உள்ளாவே. டாக்ஸிக்னு தெரிஞ்சே பண்ணோம். மகளிர் அமைப்புல சொல்லி உங்களை உள்ளதல நசிக்கிடுவோம். ஏத்துக்க முடிஞ்சிருக்காதுதான் சார். ஏத்துக்க முடியல. இந்த டாக்ஸிக்ல ரொம்ப பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? அவங்கதான். நீங்க தான். நான் சித்திரவதைன்னு சொன்னது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். அது என்னமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்ல சார். எனக்கு என்னன்னா, நான் எவ்வளவு நாளா அஃபெக்ட் ஆனா நான் அதை எப்படியாவது நான் வெளில வந்துருவேனா? பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? ரொம்ப நிதானமா இதை அப்ரோச் பண்ணி ரொம்ப பிராக்டிக்கலா நீங்க பேசினா வெளியில வந்துட்டதா அர்த்தம். தவறுன்னு தெரிஞ்சு நீங்க வெளியில வர முடியல, நீங்க தானே உள்ள மாட்டிருக்கீங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. இப்ப நீங்க நான் ஓப்பனா சொல்றேன், ஹர்ட் ஆக வேண்டாம். இப்ப உங்கள்ட்ட இருக்கிறது காதல் இல்ல. இது காதல் இல்ல, இது சித்திரவதை. ரெண்டு பேருக்கும். இப்ப நான் இன்னொன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு அந்த பையன் மேல அவ்வளோ காதல் இருந்தா இப்ப அவன் சொல்றது உங்களுக்கு புரியுமே. நான் அந்த மெமரிஸ்லயே இருக்கேன் சார். திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. யாவனி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? வாட் நெக்ஸ்ட்ங்கள ஒண்ணு அவர் கிடைக்கிறது, திரும்ப கிடைக்கிறது. வேற ரெண்டு ஆப்ஷன். நான் என்னோட லைஃப் பார்க்கணும். லைஃபை பார்க்கிறது. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. ஓகே, கரியர் அதான். இப்ப நீங்க சொன்னா உங்க கரியரை பார்க்கணும். என்ன பண்றீங்க நீங்க ஆக்சுவலா? நான் இப்ப மீடியால வர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன வாட் நெக்ஸ்ட்? அதான் ஒரு வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. இப்போதைக்கு தெரியல சார். ஆசை நிறைய இருக்கு. இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியல சார். எல்லாம் பார்த்துப்பா. ஒரு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாகவே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து என்னை எமோஷ்னலி பிளாக்மெயில் பண்ணாங்க. ஈஸியாக பிரேக்கப் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ ஒருவேளை இவங்க விட்டுட்டு போக தான் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நானும் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு உங்க கூட இருக்க இஷ்டம் இல்லை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இஷ்டம் இல்லை, நான் போறேன். என்னடி சொல்ற? ஏன், என்ன ஆச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அதை முழுசா எதுவுமே சொல்லலை. எனக்கு வந்து உங்க கூட இருக்க பிடிக்கல. காசு பணம் பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொல்லி என்ன தூக்கி எரிஞ்சிட்டு விட்டு போயிட்டான். அந்த நாள் வந்து நான் என்னோட கான்சியஸ்லேயே இல்லை. என்னால் அப்போ வந்து என்னால் ஒரு இடத்துல தெளிவாக யோசிக்கவே என்னால் முடியல. ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அவங்க மேலே ரொம்ப எமோஷ்னலி அடிக்ட் ஆகிட்டேன். அவங்க தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவை தாண்டி நான் அவங்க கிட்ட தான் போய் நின்னேன். உன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஒரு 4 வார்த்தை பேசணும்னே நம்பிக்கை வைக்க கூடாது. டக்குன்னு நம்ப கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் கொஞ்ச நாள். நம்ப கூடாது டக்குன்னு. அந்த மாதிரி நம்பி தான் ஏமாந்து போறது. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். ஓகே, கொஞ்சம் அந்த ஏஜ்ல வருது, அதை கொஞ்சம் கடக்கலாம் சார். அது அந்த வயசுல தானே சார் அதுவும் வரும். அந்த வயசுல தான் வரும். அதுக்குன்னு வள்ளுவதற்குன்னு வருதே தம்பி. பியர் பிரஷர்ல லவ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்ல வரதா வயசுல சொல்ல வரதுன்னா எல்லாரும் காதலிக்கிறாங்க, நாமளும் ஒரு காதல் பண்ணணும் அப்படின்லாம் போயிடாம உங்களுக்கா ஒரு புரிதல் வரப்ப, வாழ்க்கை குறித்து ஒரு கவனம் வரப்ப, உங்களுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரப்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படித்தான் சார். நம்ம வந்தது ஒரு கெரியர் பேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அது வழியா போகும்போது தான் இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப், மற்ற ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. அந்த டெஸ்டினேஷன் தான் நம்மளோட எண்டா இருக்குமே தவிர போற வழியில வந்த லவ் போயிடுச்சுன்னா சரி ஓகே, நம்ம அதுக்கு தான் வந்தோம். இது போற வழியில வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா, விட்டுட்டு போயிட்டாங்க. நீ என்னடி எனக்கு வேணாங்கிறது? நான் சொல்றேன்டி, நீ எனக்கு வேணாண்டி. ஓகே, நம்ம பிடிச்ச வைக்கிறதுல ஒன்றும் கட்டாயப்படுத்தி பிடிச்ச வச்சா எனக்கு ஒரு நாள் போக தான் போறேன். கரெக்டா சொன்னீங்க. ஓகே, நம்ம வந்த வேலை அதுக்கு போயிட்டோம்னா வரவங்க அவங்க வராங்களோ இல்லையோ, இல்லாட்டி நமக்கானது என்னவோ நாங்க இருக்க தான் போகுது. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. என்னோட பிரைமரி கோல் இதான். அதுக்கு நான் போறேன். இந்த லவ், ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல வந்துட்டு போறவங்க எல்லாருமே லைஃப்ல எல்லாமே ஈஸியா எடுத்துக்கணும். அதான் என் பாலிசி. யாமினிக்கு இந்த பரிசு. இந்த போன்ல இருந்து ஒரு மெசேஜ் போக கூடாது. சரியா? குட் லக். ஆல் தி பெஸ்ட் யாமினி. பெஸ்ட் விஷஸ். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அந்த சப்ஸ்கிரைப்